புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக அவர் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சராக நமச்சிவாயம் பொறுப்பேற்றார். அவரை டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணரையா, ஏடிஜிபி ஆனந்த மோகன் ஆகியோர் நேற்று மரியாதை நிமித்தமாக சட்டசபையில் சந்தித்து பேசினர். அப்பொழுது உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிபியுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலையை வாயும் டிஜிபி அலுவலகம் வந்தார். அங்கு அவரை டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணரையா பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதைத் தொடர்ந்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அங்குள்ள கருத்தரங்கு அறையில் மறு ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்றார். இக்கூட்டத்தில் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணரியா முன்னிலை வகித்தார். இதில் ஏடிஜிபி ஆனந்த மோகன், சீனியர் எஸ்பிக்கள் பிரதீக்ஷா கொடரா, ராகுல் அல்வால், மகேஷ் குமார், பன்வர்லால் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மாநிலத்தின் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து எஸ்பிக்களுடன் உள்துறை அமைச்சர் சிறிது நேரம் கலந்துரையாடினார். இக்கூட்டத்தின் பொழுது காவலர்களின் குறைகளையும் அமைச்சர் கேட்டறிந்தார். புதுவையில் அனைத்து மத திருவிழாக்களை நடத்த அனுமதி வழங்க கோரி பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் முதல்வர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து மனு அளித்தார். பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் முதல்வர் ரங்கசாமியை நேற்று அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு கொடுத்தார். அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜாட்குமார், விவிலியன் ரிச்சர்ட் ஆகியோர் உடனிருந்தனர். அந்த மனுவில் கொரோனா தொற்று பரவலால் மக்கள் தங்கள் சந்தோஷத்தை இழந்து மன அழுத்தத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இதிலிருந்து அவர்கள் மீண்டு வர கோவில் திருவிழா போன்ற கலாச்சார நிகழ்ச்சிகள் வழிவகுக்கின்றது. பொதுமக்கள் தங்கள் பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய கோவில் திருவிழாக்கள் ஆடி மாதங்களில் நடைபெறும். ஆடி மாதம் வருவதற்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் புதுச்சேரியில் அனைத்து வணிக கடைகளும் மதுக்கடைகளும் தளர்வுகளுடன் இயங்கி வருகின்றது. எனவே ஆடி திருவிழா உள்ளிட்ட அனைத்து மத திருவிழாக்களையும் நடத்துவதற்கு கொரோனா விதிமுறையுடன் கூடிய அனுமதி அளிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் பிறந்த நாளையொட்டி லெனின் வீதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் ஏராளமான காங்கிரசார் மாலை அணிவித்து 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் சுப்பிரமணியன், துணைத் தலைவர் தேவதாஸ், பெத்தபெருமாள், பொதுச் செயலாளர்கள் அப்துல் ரஹ்மான், தனுசு, சிவசண்முகம், கருணாநிதி, மஞ்சசட்டை பழனி, இளையராஜா, மாநில செயலாளர் விநாயகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சரவணன், செந்தில், குமரன், வின்சென்ட்ராஜ், தொழிலாளர் சங்க தலைவர் செல்வநாதன், ஓபிசி தலைவர் தருமபுரி கண்ணன், மாவட்ட தலைவர்கள் அரியூர் ரமேஷ், கோபி, பாலகிருஷ்ணன், வேல்முருகன், ஆயனார், சேவாதள தலைவர் குணசேகரன், உருளைன்பேட்டை வட்டார தலைவர் ரமேஷ், கதிர்காமம் வட்டார தலைவர் பாபு, முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் கலீல் ரஹ்மான் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், வட்டார நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேகதாதுவில் அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும், மேலும் அணை கட்டுவதை தடுக்க புதுச்சேரி அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபடும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மேகதாது அணை கட்ட தடை விதிக்க வலியுறுத்தி முதல்வர் ரங்கசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும், அதில் காவிரி நடுவர் தீர்ப்பாயத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை மாற்றுகின்ற முயற்சியாகவே உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மேகதாது அணை கட்டப்பட்டால் சட்டப்பூர்வமான தீர்ப்பின் அடிப்படையில் காரைக்காலுக்கு கிடைக்க வேண்டிய 7 TMC தண்ணீர் கிடைக்க வாய்ப்பே இல்லை எனவும், சட்டப்பூர்வமான தீர்ப்பை வேறு விதமாக மாற்றுவதற்கு உள்நோக்கம் கொண்ட முயற்சியாகவே மேகதாது கட்ட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரி அரசும் காரைக்கால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நிர்வாக ரீதியாக தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளோம் எனவும், மேலும் சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை வெங்கடசுபா ரெட்டியார் அரசு தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளியில் வேலைவாய்ப்பு அலுவலக முகமையின் பெயர் பலகையை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு திறந்து வைத்தார்.
லாஸ்பேட்டையில் வெங்கட சுப்பாரெட்டியார் அரசு தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் வேலைவாய்ப்பு அலுவலக முகமை துவக்க விழா, +1 வகுப்பு சேர்க்கை விழா நடைபெற்றது. பள்ளி துணை முதல்வர் ஆல்பர்ட் டொமினிக் ராய்கர் தலைமையை தாங்கி பேசினார். விரிவுரையாளர் மங்கையர் செல்வம் வரவேற்றார். பள்ளி கல்வி இயக்குநர் ருத்ரகவுடு வேலைவாய்ப்பு அலுவலக முகமை பெயர் பலகையை திறந்து வைத்து பேசினார். இணை இயக்குநர் மைக்கேல் ஃபெனே, சர்வ சிக்ஷா அபியான் மாநில திட்ட இயக்குநர் தினகரன் நலமல்லா ஆகியோர் வாழ்த்து பேசினர். விரிவுரையாளர் ஆனந்தன் நன்றி தெரிவித்தார். இவ்விழாவை விரிவுரையாளர் பிரதாபன் தொகுத்து வழங்கினார். புதுவையில் காமராஜர் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் அவரது சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், அமைப்புகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே உள்ள அவரது சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாஜக கட்சி சார்பில் தலைவர் சுவாமிநாதன், உள்துறை அமைச்சர் நமசிவாயம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், ரிச்சர்ட் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் உட்பட ஏராளமான காங்கிரசார் ஊர்வலமாக வந்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் சான்றோர் குல கிராமணியார் தர்ம பரிபாலன சபை சார்பாக காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் சிறுத்தந்தரன், பொருளாளர் ஜெயராமன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக அமைப்பு செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாநில நிர்வாகி ஜெயபால் தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இறுதியாக நாடார் முறை உறவின் சங்கத்தின் சார்பாக தலைவர் செண்பகராஜன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மணவெளி தொகுதியில் பிள்ளையார் திட்ட முருகன் வீதியில் சாலையை சீரமைத்து கழிவுநீர் வடிகால் மற்றும் பாதாள சாக்கடை அமைத்திட நாம் தமிழர் கட்சி மணவெளி சட்டமன்ற தொகுதி சார்பில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு சாலை பிள்ளையார் திட்டு முருகன் கோவில் வீதியில் நீண்ட நாட்களாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கப்படாமல் உள்ளதால் குடியிருப்பு பகுதியில் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்குவதால் கொசுக்களும் பரவுதல், தொற்று நோய் ஏற்பட்டு மக்கள் வேதனைக்கு உள்ளாக்கி வருகின்றனர். இன்று காலை பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் நடராஜை நாம் தமிழர் கட்சியினர் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட அவர் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் மணவெளி தொகுதி செயலாளர் கோகுல், தலைவர் தனசேகர், மாநில பொருளாளர் இளங்கோவன், நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி உறவுகள் நகுல், பாரதி, பாலா மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் கலிவரதன், சந்துரு, உப்பளம் வேலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உப்பளம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு 5 கிலோ இலவச அரிசியை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுவை உப்பளம் தொகுதி வம்பாக்கிரப்பாளையம் தொழில் பயிற்சி மையத்தின் வளாகத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்தார். தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தனது சொந்த செலவில் 5 கிலோ அரிசியினை இலவசமாக வழங்கினார். இதில் ஏராளமான தடுப்பூசியை செலுத்தி பயன்படுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி நிர்வாகி MSR செய்திருந்தார். தொகுதி பொறுப்பாளர் கோபி சிவராஜ், தொகுதி தலைவர் சக்திவேல், மாநில நிர்வாகிகள் மோகன்குமார், செல்வன், அகிலன், மாவட்ட நிர்வாகி அற்புத அழகன், ரஞ்சித் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் காமராஜர் பிறந்த நாளையொட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கர்ம வீரர் காமராஜரின் 118வது பிறந்தநாள் விழா இன்று அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. காமராஜர் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமசிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் NR காங்கிரஸ், பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தின் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தங்களது கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினர். புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரமேஷ், பழனி மற்றும் பிரமோத் ஆகியோர் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். அந்த மனுவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மருந்து உற்பத்தி தொழிலில் புதுச்சேரி மையமாக விளங்கியது. அப்பொழுது சுமார் 120 மருந்து கம்பெனிகள் புதுச்சேரியில் இருந்ததாகவும் தற்பொழுது 40 கம்பெனிகள் மட்டுமே செயல்படுவதாகவும் தெரிவித்தனர். மருந்து உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளதாகவும் பெரிய வளர்ச்சி நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தனர். இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் மருந்து உற்பத்தி தொழிலை திரும்பவும் முன்னேற்றமடைய செய்ய வேண்டும். இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பும் ஏற்படும் எனவும் தெரிவித்திருந்தனர். இந்த ஆலோசனையின் பொழுது புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் டாக்டர் ரவி மற்றும் ராம்ஜி ஆகியோர் உடனிருந்தனர். கர்நாடக மாநிலத்தில் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என வைத்திலிங்கம் எம்பி புதுச்சேரி அரசு வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தின் ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரமே தென்பெண்ணை ஆற்றை நம்பியுள்ளது. இந்த நிலையில் தென்பெண்ணையின் கிளை நதியான மார்க்கண்டேய நதியின் குறுக்கே பெரிய தடுப்பணையை கர்நாடக அரசு கட்டி வருகின்றது. தடுப்பணையை முழுமையாக கட்டி முடித்தால் புதுச்சேரி முழுதும் வறண்ட பகுதியாக மாறுவதற்கு காரணமாக அமையும். எனவே உடனடியாக அந்த தடுப்பணையை அகற்ற வேண்டும் என கர்நாடக அரசுக்கு புதுச்சேரி அரசு நிர்பந்தம் அளிக்க வேண்டும். காரைக்காலின் குடிநீர் ஆதாரமான காவிரி ஆற்றில் மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்ட ஏற்பாடு செய்து வருகிறது. அதையும் உடனடியாக புதுச்சேரி அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மற்றும் நீதிமன்றத்தின் மூலமாக எடுக்க வேண்டும். புதுச்சேரி அமைச்சர்கள் அடிக்கடி பெங்களூருக்கு புனித பயணம் செல்கின்றனர். அப்பொழுது இதை பற்றி அங்குள்ள கட்சி மேலிட நிர்வாகிகள் வலியுறுத்த வேண்டும். கர்நாடகாவில் அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த புதுச்சேரியில் ஆட்சியில் உள்ள இரு கட்சிகளும் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். முத்துகால்பேட்டை தொகுதி சார்பில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சின்னமணிக்கூண்டு அருகே வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் உட்பட பல்வேறு கல்வி உபகரணங்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுவையில் நாளை 16ஆம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட இருந்த நிலையில் கொரோனா நோய் தொற்று குறையாமல் இருப்பதால் பெற்றோரின் வேண்டுகோளை அடுத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புதுவை மாநிலத்தில் 9, 10, 11, 12ஆம் வகுப்புகள் மற்றும் அனைத்து கல்லூரிகளும் ஜூலை 16ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என தெரிவித்திருந்தார். கல்வித்துறையும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவல் முழுவதுமாக குறையாத நிலையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பது நோய் தொற்றை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறி பெற்றோர் கழகம் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சருக்கு மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை திடீரென துணைநிலை ஆளுநர் மாளிகை வந்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துணைநிலை ஆளுநர் தமிழிசையுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்று முழுமையாக குறையவில்லை. பெற்றோர் கழகம் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சருக்கு பள்ளிகள் திறப்பதை ஒத்திவைப்பது குறித்து பல்வேறு மனுக்கள் வந்தது. அது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை செய்யப்பட்டது. தொடர்ந்து இன்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து இதுகுறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. தற்பொழுது புதுச்சேரியில் நோய் தொற்று குறையாத நிலையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பது தற்பொழுதைக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. நோய் தொற்று குறைந்த பின்பு இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இதனால் நாளை வெள்ளிக்கிழமை பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு முருங்கப்பாக்கம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி அரியாங்குப்பம் தொகுதி சார்பாக கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் காமராஜர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் சபாநாயகர் சபாபதி மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர்.
ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஒயிட் டவுன் சார்பில் பூத்துறை பகுதியில் அமைந்துள்ள சகோதர வாழ்வு இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஒயிட் டவுன் சார்பில் பூத்துறை பகுதியில் அமைந்துள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் அன்னபூர்ணா திட்டத்தை துவங்கி வைத்து மனநல காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைவர் வைத்தீஸ்வரன், செயலாளர் திருஞானம், பொருளாளர் டாக்டர் லட்சுமி, துணை ஆளுநர் சுரேஷ், சோன் செயலாளர் கந்தன் மற்றும் முன்னாள் தலைவர்கள், சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அன்னபூர்ணா திட்டத்தை துவக்கி வைத்தனர். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேகதாது அணை தொடர்பாக புதுச்சேரி அரசு அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும், அதில் கர்நாடக மாநிலத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி புதுச்சேரிக்கு 7 TMC காவிரி நீர் வழங்க வேண்டும். அதன்படி கர்நாடக தண்ணீரை திறந்தாலும் காரைக்கால் கடைமடை பகுதி வரை தண்ணீர் வந்து சேர்வதில்லை. இந்த நிலையில் கர்நாடகா மேகதாது அணை கட்டினால் தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியும் கேரளாவும் பாதிக்கப்படும். தமிழக அரசின் கோரிக்கையால் மத்திய அரசு தலையிட்டு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தியுள்ளது. மேகதாது அணை தொடர்பாக புதுச்சேரியில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். கர்நாடகா மாநிலத்திற்கு கண்டனம் தெரிவித்து அணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்க வேண்டும். இவ்விஷயத்தில் புதுச்சேரி மாநில உரிமையை காக்க வேண்டும். 16ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட வேண்டும் என முதல்வர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகளை திறக்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. கொரோனா 3வது அலை குழந்தைகளை அதிகம் தாக்கும் என மருத்துவர்கள், வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் மூலம் மாணவர்கள் பாடங்களை கற்கின்றனர். 3வது அலை தாக்கத்தை அறிந்து அதன் பிறகு பள்ளிகள் திறப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கலாம். பள்ளிகள் திறக்கும் முடிவை முதல்வர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். காமராஜர் மணிமண்டபத்தை புதிய அரசு திறந்தாலும் அதனை கட்டி முடித்த பெருமை காங்கிரஸையே சேரும் என தெரிவித்துள்ளார். உப்பளம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் சாலை மெயின் ரோடு, அசோகன் வீதி, வலாந்தர் பள்ளி அருகில் மாணவர்களுக்கு நோட்புக், ஜாமெட்ரி பாக்ஸ், அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் மாநில பொதுச் செயலாளருமான இளையராஜா தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உப்பளம் தொகுதி பொதுச் செயலாளர் கலைவாணன் முன்னிலை வகித்தார். உப்பளம் தொகுதி வட்டார தலைவர் லட்சுமணன், குமரன் மற்றும் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட மாநில வட்டார நிர்வாகிகளான மொய்தீன் பாபு, வசந்தி, சக்திவேல், ஐயப்பன், செல்வம், இக்பால், ஏகராஜ், சங்கீத்ராஜன், சரவணன், தமிழழகன், விராதலிங்கம், பார்த்திபன், அலெக்சாண்டர் மற்றும் காங்கிரஸ் பிரிவுகளின் பல்வேறு அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் முருங்கப்பாக்கம் பகுதியில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்பு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் சங்கர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் உள்ள ட்ரூடன் ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை சார்பாக அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ட்ரூடன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வளாகத்தில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மருத்துவர்கள் சுமன், செல்வக்கணி சுமன், மோனிகா ஆகியோர் முன்னிலையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழகத்தின் மாநில தலைவர் ராஜசேகர் கலந்து கொண்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் கலாம் சேவை மைய லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் வெங்கடேசன், துணைத் தலைவர் காசிநாதன், பொருளாளர் மோகன் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உறுப்பினர் சிவசங்கருக்கு நன்றி தெரிவித்தனர்.